ரகு, நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய தகவலா நமக்கு வருது, இந்த மாற்றங்கள்லாம் நடக்க போகுதுன்னு. எதை நோக்கி திமுக நகர்ந்துட்டு இருப்பதா புரிஞ்சுக்கிறீங்க? விஜயன், இந்த எல்லா ஆய்வுக்கு முன்னாடி திமுக தலைமை செய்ய வேண்டியது அந்த டினையல்ல இருக்கக்கூடாது. அதாவது இந்த தேர்தல் முடிவை ஏத்துக்காத ஒரு மனநிலை இருக்குல்ல, அது ஒரு இந்த ஆய்வுக்குலாம் அவசியம் இல்லாமல் ஆக்கிறது. அது ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணும். நம்ம ஒரு புது கட்சி, இந்த கட்டமைப்பும் இல்லாத கட்சி 35% வாங்கிட்டாங்க, திமுகவோட 10% அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. அதை ஒத்துக்கணும். அந்த டினையல் மோட்லேருந்து வெளில அனலைஸ் பண்ணணும், அப்புறம் அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிஃபார்ம் பண்ணணும். அதை நோக்கி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக மாட்டேங்கிறாங்க. அதில் லாஜிக்கே இல்லை. அதாவது அவர் முதல்ல 6 மாதம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இது கவிழ்ந்துரும் சொல்றது சரியான அப்ரோச் இல்லை. அப்படி உண்மையிலேயே அவர் அந்த இந்த இது நிலையா இருக்காதுன்னு நினைச்சிருந்தாருன்னா விசிகே கிட்டையும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்டையும் போகாது, எங்களோட இருங்க, இந்த ஆட்சி அமைய வேண்டாம், நம்ம தேர்தலை பார்த்துக்கலாம். இன்னொரு தேர்தல், ஏன்னா இது யாருக்குமே கிடைக்கல, ஒரு மேண்டேட் கிடைக்கல, 108 சீட்டு கிடைச்சாலும் அவங்களால ஃபார்ம் பண்ண முடியல, ஒரு நிலைமை வரட்டும். அப்படி ஒரு போல்டான அப்ரோச் எடுத்துருக்கணும். அது பண்ணாம தேர்தலுக்கு யாருமே தயாரா இல்லை, யார் சொன்னா தயாரா இல்லைன்னு யார் சொன்னா அப்படின்னு திரு ஸ்டாலின் சொன்னது. அதுக்கப்புறம் இப்ப கவுந்துரும் தேர்தல் தானே வந்தாகணும், அப்ப மட்டும் தயாராயிடுவாங்களா? ஸோ அவருக்கு அப்ப ஆரம்பத்துல என்ன ஒரு கன்சர்ன் இருந்ததுன்னா, இவங்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்கலன்னா ஏடிஎம்கே உடஞ்சு வந்துடும் சப்போர்ட், அது இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணிடும் இந்த கவர்மெண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்ப ஒரு 2 கட்ட மனநிலையில் இருந்தாரு. அந்த மோடுல இருந்து வெளில வரணும். திரு ஸ்டாலின் வெளில வந்தாகணும். அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. இதுல மட்டும் இருக்கு. இப்ப நீங்க சொல்றதுல முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க, நீங்க ஒத்துக்கிட்டாதான் பிரச்சனைய, உங்களுக்கு என்ன வியாதின்னு தெரிஞ்சதானே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதுக்கு முன்பு இப்ப கவர்மெண்ட் கவிழ்ந்துரும்னு சொல்றதுல இப்ப ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி அரசு அதன் சொல்வதன் மூலமாக இது ஸ்திரத்தன்மையற்ற அரசுன்றதை பொசிஷன் பண்ண நினைச்சாங்க. இப்ப கடந்த அதிமுக ஆட்சியிலே திரு பொள்ளாச்சி ஜெயராமன் தொடங்கி பலருமே 7 அமாவாசை இது தாங்காது அப்படின்றது ஒரு தொண்டர்களுக்கு ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலையா? அது எனக்கு அவங்க ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணாம டிஃப்ளெக்ட் பண்றாங்கன்னு தோணுது. அப்படிதான் தோணுது. ஏன்னா இப்போ மம்தா பானர்ஜி 3 டேர்ம் இருந்தாங்க, 15 வருடங்கள் ஆட்சியில் இருந்த கட்சி ஆட்சி இழந்திருக்குது. படுத்தோல்வின்னு சொல்ல முடியாது, 80 சீட்டு வாங்கினாங்க. இப்பதான் பிரச்சனை. அங்க சீனியர்ஸ்லாம் ஐபேக்க கேள்வி கேட்கறாங்க. 40 வருடமா நாங்க மம்தாவோட பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு 22 வயசு பொண்ணு இப்படிதான் கேம்பெயின் பண்ணணும், இப்படிதான் அவங்களை ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு சொன்னா அது எப்படி கரெக்ட்னு அந்த ககோலிதாஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க தான் லீட் பண்றாங்க இந்த ரெபெல்லியனை. இங்க பெண்ணை பத்தி என்ன பேச்சு வந்திருக்குது? பெண்ணுக்கும் திமுகவுக்கும் அஃபிஷியலா என்ன தொடர்பு? ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்குதா? அவங்க எப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாங்க? அதான் பத்தி தான் பேச்சு வந்ததா? அது நீங்க கட்சி கட்டுப்பாடு, நாங்க ஒரு டிசிப்ளின்டு பார்ட்டின்னு சொல்றதை விட ஒரு டெமோக்ராட்டிக்கா அது நடக்கலன்றனா, சுய பரிசோதனை உண்மையாவே நடக்கல இந்த கட்சியில, ஒரு காஸ்மெட்டிக்கா நடந்துக்கிட்டு. ஒருவேளை ரகு உள்ளுக்குள்ள இப்ப வெளியில என்னதான் நம்ம தனித்து போட்டி அப்படின்னு சொன்னா கூட அது பலப்படுத்துறதுக்கு இருந்தாலும் அவங்க வேற யோசிப்பாங்களா, கூட்டணி கணக்கு, வாக்கு வங்கி கணக்கு, நம்ம எங்க மிஸ் பண்ணோம்னு அது இன்டர்னலா நடந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதையே தவிர்த்து விட்டு இல்ல பிராங்கா பேசல. இப்ப ஆக்சுவலா திரு ஸ்டாலின் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு டெசைசிவா சில முடிவுகள் எடுத்திருக்கணும், ரொம்ப தீர்மானமா. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம் அன்பரசன் அவர் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் எப்படி தோத்தோங்கிறத ரொம்ப அநாகரிகமா பேசுறாரு. அவன் மூஞ்சியை பார்த்தாலே ஓட்டு போட மாட்டான்னு நினைச்சேன், ஓட்டு போட்டாங்கன்னு தாவேக்காவை சொல்றாரு. அவரு அப்படியே எல்லாத்தையுமே தோத்துருக்காரு. அவர் தொகுதியில தோத்தது மட்டும் இல்லாம அவர் கண்ட்ரோல்ல இருக்கிற செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் எல்லா தொகுதியும் வாஷ் அவுட், எந்த கவலையும் இல்லாம அவ்வளவு திமிரோட பேசுறாரு. அவருக்கு என்ன பாடம் கொடுத்திருக்காரு? என்ன தண்டனை கொடுத்திருக்காரு? லாங்குவேஜ் எல்லாம் மாத்தணும். இல்ல அவங்களுக்கு எல்லாம் ஒரு செக்கே வைக்கலையே. அதாவது நீங்க இந்த சுவாமிநாதன் சொன்னார்ல, மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக்குது, அதுக்கு என்ன எதுவா பாக்குறேன்னா, அவருக்கு இந்த ஓல்டு வார் ஹார்சஸ் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அந்த தைரியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஆட்களை ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இளைஞர்கள் சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க, இளைஞர்கள் கட்சியா தாவைக்கா வந்திருக்குது. இப்ப அண்ணாமலை இளைஞர்களை நம்பி இன்னொரு கட்சி ஆரம்பிக்க போறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க மேல ஒண்ணுமே பெருசா செய்யாம இந்த பழம் பெருமையில ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த குறுநில மன்னர்கள் மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறாரு? நீங்க திமுகலே பாருங்க, இளைஞர்கள் நிறைய பேர் தோத்துருக்காங்க. அன்பில் மகேஷ் தோத்துருக்காரு, அதுக்கப்புறம் டிஆர்பி ராஜா தோத்துருக்காரு, பொன்முடி பையன் 3வது இடத்துக்கு போயிருக்காரு, எழிலன் தோத்துருக்காரு, பிடிஆர் பழனிவேல்ராஜன் தோத்துருக்காரு. எல்லாருமே வாரிசு மற்றும் இளைஞர்கள், நல்ல பிரைட்டா நல்லா ஒர்க் பண்ண இளைஞர்கள். அன்பில் மகேஷ் நல்லா தானே ஒர்க் பண்ணாரு அவருடைய மினிஸ்ட்ரியில், அவரு தோத்துருக்காரு. இதெல்லாம் பார்த்து மக்களுக்கு
இந்த வாரிசு அரசியல் மேல அவங்க முன்னிறுத்த இளைஞர்கள் மேல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணணும். இதுல ரகு ஒரு இடம்ன்றது இந்த எலெக்ஷனை புரிந்து கொள்வதில் நமக்கு சிக்கல் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து எது பலமாக இருக்கோ ஒரு கட்டத்தில் பலவீனமாகவும் மாறும். இப்போ நீங்கள் சொல்றது வந்து திமுகவுக்கு பலமாக இருந்த விஷயத்த மாற்றணுன்றீங்க. இது ஒன் டைம் ஓட்டராக கூட இருக்கலாம். இந்த எலெக்ஷன்றது ஒரு புது மாதிரியா இருக்கலாம். இதற்காக திமுகவை கலைச்சு போடுற மாதிரி பலத்தெல்லாம் கலைச்சு போட்டுட்டா அது சரியா வருமா? நான் விஜயன் இது வந்து இந்த எலெக்ஷன் ப்ராப்ளம் நான் சொல்லணும். இது பல எலெக்ஷன் ப்ராப்ளம். நீங்க வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒருத்தங்க 30-40 வருஷம் மாவட்ட செயலாளர் மினிஸ்டரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையன் வருது. கட்சிக்கே நல்லது இல்லைன்னு நான் சொல்றேன். நான் இந்த எலெக்ஷன் அந்த அடிப்படை அதாவது நீங்க வாரிசு வந்து தலைமையில இருக்கிறது தவிர்க்க முடியாம போயிடுச்சு. இப்ப அந்த கருணாநிதி அவருடைய ஃபேமிலி இருக்கிறது, அந்த கட்சி வந்து உயிர்ப்போட இருக்குது, கட்டுப்பாடோட இருக்குது, உடையாம இருக்குது. எவ்வளவு செட்பேக் வந்தாலும் உடையாம இருக்கிறதுக்கு அவருடைய ஒரு சாதுரியமும் அவருடைய ஒரு உழைப்பும் காரணம். அதை கூட ஏத்துக்கலாம். ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு அமைச்சரும் அவங்க வாரிசை கொண்டு வருவாங்கன்னா அவங்க இளைஞர்கள் கிடையாது. அவங்க இளைஞர்கள் கணக்குல சேர்க்காதீங்க. மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இளைஞர்கள்னா ஃப்ரெஷ்ஷா டெமோக்ராட்டிக்கா சான்ஸ் கொடுக்கல. அப்படி ஒரு தேவை வந்துருச்சு. 100% வந்துருச்சு. ஆக்சுவலா நிறைய பேர் திரு ஸ்டாலின் தோத்ததை என்னமோ டேர்ன் கட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நடிகர்களை வச்சு அவரை வச்சு இவரை வச்சு எல்லாரும் பேசுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு கெட்டதுலையும் நல்லதுன்னு அவங்க பார்க்கணும். உதயநிதிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப ஸ்டாலின் எலெக்ட் ஆயிருந்தாருன்னா, ஜெயிச்சிருந்தாருன்னா அவர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாரு. அந்த பழைய மாடலே தொடரும். இப்போ உதயநிதி அவர்களுடைய பேச்சு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இன்னும் ஸ்டாலின் அவர்களை விட இன்னும் கொஞ்சம் அவர் பேச்சுல விட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு ஷார்ப்னஸ் இருக்குது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கிட்டு ரீசெட் பண்ணணும்னு நான் சொல்றேன். இந்த பழைய ஆட்களை ரகுபதி, KKSSR, அப்புறம் வந்து துரைமுருகன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஐ பெரியசாமி, இவங்களுக்குலாம் முடிஞ்சு போச்சு. டைம் முடிஞ்சிருச்சு. ஒரு புது அரசியல் செய்யணுங்கிறத இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி செய்யணும். நீங்க மாவட்ட செயலாளர் நீங்க அதை வந்து நீங்க சொல்றது இந்த எலெக்ஷனை மட்டும் இல்ல, ஜெனரலா நீண்ட நாள் பயணத்துக்கு. ஆமா, நீங்க திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினாங்க. ஒரே ஒரு பெண்மணி கீதா ஜீவன், அவங்களும் வந்து அவங்க அப்பா இருந்ததுனால வந்தவங்க. எங்க வேற எங்க இளைஞர்கள், எவ்வளவு இளைஞர்கள் இருந்தாங்க, எவ்வளவு பேருக்கு தலித் இளைஞர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு பெண்களுக்கு கொடுத்துருக்கீங்க. பெண்ணியங்கெல்லாம் பயங்கரமா பேசுறீங்க, கட்சியிலேயே நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க. கேட்டா வெற்றி பெறணும்னு சொல்றீங்க, பெண்கள் வெற்றி பெற முடியாதா? அந்த நம்பிக்கை கொடுக்க மாட்டீங்களா? சோ இந்த இளம் ரத்தத்தை பாய்ச்சணும். அதற்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. உதயநிதிக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் ரோல், அவர் தான் ஆப்போசிஷன் லீடர், நல்லாவும் அவர் பேசியிருக்கிறார். அதை பயன்படுத்தி அந்த சேஞ்சஸை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும் அவங்க. ஓகே, இதுல ஒரு இடம்ன்றது திரு விஜய் அவர்கள் வந்துட்டாங்க. அந்த விஜய்க்காகவே எல்லாரும், அது மட்டும் இல்ல சொல்ல, விஜய்க்காக வந்து ஓவராலாவே சொல்றேன், ஓவராலா அது ஒரு க்ளோஸ்ட் சர்க்யூட்டா இருக்கு. அதை ஓபன் அப் பண்ணனும், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க திரு ஸ்டாலின் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு, எல்லாருக்கும் எல்லாம், எல்லாருக்கும் எல்லாம். அவங்க கட்சியில எல்லாருக்கும் எல்லாமே இருக்குதா? அந்த கேள்வி நான் கேட்கிறேன்.